இது முதல்ல பள்ளமான பகுதியில் ஏன் வீடு கட்டுறீங்க, பள்ளமான பகுதியில் வீடு கட்டினா தண்ணி நிக்கும் தான் பொதுமக்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்தணும். பொதுமக்கள்லாம் அவங்கவுங்கள அளந்து பார்த்து இங்க தண்ணி வெளியேறுமா, இங்க கரண்ட் வருமா, இங்க தண்ணி நிக்குமாங்கிறத முடிவு பண்ணி பொதுமக்களே வீடு கட்டணும் கட்ட வேணாம்னு முடிவு பண்ணோம்னா ஊருக்கு பஞ்சாயத்து வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு எது அரசாங்கத்துக்கு கவுன்சிலர் இருக்கு, எம்எல்ஏ, மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அரசு அதிகாரிகள் எதுக்கு? ஒரு இடத்துல ஒரு வீடை கட்டுறதுக்கு முதல்ல இந்த ஜோனை கார்பரேஷன் ரெசிடென்ஷியலா, கமர்ஷியலா, வேக்கண்டா, ரிசர்வான்னு கார்பரேஷன் டிக்ளேர் பண்ணும். அவன் கொடுக்குற அந்த அத்தனை ஏக்கர் இடங்களுக்குள்ளதான் நீங்க குடியிருப்புகள் கட்ட முடியும். அந்த கொடுக்குற ஏக்கருக்குள்ளார நீங்க வணிக வளாகங்கள் கட்ட முடியும்னு கவர்மெண்டோட கண்ட்ரோல் கீழே இருக்கு. லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து, ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து, தாசில்தார்ல இருந்து, ஈபில இருந்து, வாட்டர்ல இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, பாதை கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு, எஃப்எம்பி ஸ்கெட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு, சிஎம்டி அப்ரூவல், ரெரா அப்ரூவல், 1008 அப்ரூவல் இருக்கு. ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும் ஒரு அப்ரூவல் வாங்குறது எத்தனை மக்களை தயவு செய்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குங்கிறத ஏத்துக்கிறேன். பட் அவர் சொல்றதோட ஒரு லார்ஜர் பிக்சர் பாருங்க. இப்ப அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு, அவங்க ஊர்ல கிராமத்திலே 8 குளத்துல 4 குளத்தை காணும்ன்றாரு. அப்போ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பாப்புலேஷன் அதிகமா எல்லாருக்கும் வீடு கட்ட வேண்டிய தேவை. ஒரே கேள்வி கேட்கிறேன். தெரிஞ்சே ஒரு குளத்துல ஒருத்தர் வீடு கட்டுறாரு, குளத்தை வச்சு மூடுறாரு. இத காவல்துறை கேட்காது, நீதிமன்றம் தடுக்காது, எம்எல்ஏ தடுக்க மாட்டார். ரிஜிஸ்டர் ஆபீஸோ, தாசில்தார் ஆபீஸோ, இபியோ, வாட்டர் லைனோ, டிரைனேஜோ யாருமே அதை கேட்க மாட்டாங்க. எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. நான் ஒரு பொதுமக்களை நான் என்ன பண்ணும், கத்தி எடுத்து வெட்டலாமா? நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறோம், மக்கள் என்ன பண்ணணும் எதிர்பார்க்கறாங்க? நான் 10 பேரை கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ண வீட்டுல பிரச்சனை பண்ணட்டுமா? நீ எல்லா அப்ரூவல் வாங்கியிருக்க, எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் வாங்கியிருக்காங்க, நீ கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண முடியுமா? இந்த மாதிரி பொதுமக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க கூடாதுங்கிறதுனால மத்து சம்பளத்துதான சட்டமே. அந்த சட்டத்தை நிலைநிறுத்தான அரசாங்கம், அரசு அதிகாரிகள்லாம் நீங்க எல்லா அப்ரூவலும் கொடுத்துருவீங்க, போய் வீடு கட்டிடுவாங்க. தண்ணி அங்க வடியில நீங்க அவங்களுக்கு பொதுமக்களை குறை சொல்றீங்க. பள்ளிக்கரணை தண்ணி வடியில புலம்புறாங்க. பள்ளிக்கரணையில சதுப்பு நிலம் இருக்குல்ல, இத்தனை ஏக்கர் சதுப்பு நிலம் இருக்க பள்ளிக்கரணை சென்னைக்கே வடிகால், அங்கேயும் வடியில. ஏன் வடியிலன்னா பக்கத்துல சதுப்பு நிலம் இருக்கு காலியா, இந்தாண்ட வீடு இருக்கு, வெள்ளத்தோட தண்ணி நிக்குது. இடையில ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதுல வெள்ள வடிகால் நீர் கிடையாது. பக்கிங்ஹாம் கேனல் ஓடுது, சென்னையுமே 2ஆ பொழுது பக்கிங்ஹாம் கேனல் ஓடுது. எத்தனை ஓப்பனிங் இருக்கு பக்கிங்ஹாம் கேனல் போய் சேர்றதுக்கு? ஓஎம்ஆர் எடுத்துங்க, மத்திய கைலாஷ் இருக்கு, மத்திய கைலாஷ்ல இருந்து சிறுசேரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய 2 பிரேக் எங்கன்னா, ஒன்னு துறைப்பாக்கத்துல ப்ராப்பரான பிரேக், ஓபன் பிரேக். ரெண்டாவது தண்ணி நேரடியா போறதுக்கு சின்ன சின்ன ஸ்டாம் ட்ரெயின் கட்டுறாங்க, 4 அடி 5 அடி கட்டுறாங்க. அதெல்லாம் வெள்ள நீர்லாம் வடிய முடியாது. ப்ராப்பரா 6 அளவுக்கு விரிஞ்சு போற இடத்துல தான் வெள்ள நீர் பெரிய அளவுல வடிய முடியும். துறைப்பாக்கத்துல ஒண்ணு இருக்கு, இதுக்கு அடுத்து சிறுசேரியில ஒண்ணு இருக்கு. இந்த அளவுக்கு தான் இவங்க இந்த ட்ரைனேஜ் இடையில எதுவுமே கிடையாது. மத்திய கைலாஷ்ல இருந்து, பெருங்குடியில இருந்து, கந்தஞ்சாவடி, துறைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் எங்கேயுமே கிடையாது. அப்போ எப்படிதான் தண்ணி அந்தாண்ட போகும்? இதுல மேடவாக்கத்துல, மடிப்பாக்கத்துல தண்ணி நிக்குது, பெரும்பாக்கத்துல தண்ணி நிக்குது. அந்த ஒரு 1 கிலோமீட்டர் குறுக்க கடல் இருக்கு. ஆனா இங்க போய் சேர்றது ஒரு வாய்க்கால் கிடையாது. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டாம ஒரு தடவை திமுக அரசோட வெள்ளம் வருதுன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் என்ன தெரியுங்களா? போன தடவை வெள்ளத்துல என்ன தப்பு பண்ணோம், என்ன தண்ணி வடியில, எங்க மக்கள் நின்னாங்க, எங்க கரண்ட் போச்சு, அது எப்படி இந்த தடவை சரி பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. போன தடவை என்ன விமர்சனம் வந்துச்சு, யார் நமக்கு எழுதுனாங்க, என்னென்ன மக்களை மைண்ட் செட் ரெடி பண்ணாம விட்டோம், எந்தெந்த கட்சிக்கார, எந்தெந்த டிவிக்கார, எந்தெந்த சோசியல் மீடியா என்ன ஏறணும், இதை எப்படி சமாளிக்கிறது? அதாவது ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுங்கிற அந்த பிரச்சனையை பற்றி வரக்கூடிய எதிர்விலை இருக்குல்ல சார். அவங்க என்ன பண்ணாலும் எதிர்க்கட்சி இதுதானே சொல்ல போறீங்க. இல்ல இல்ல, எதிர்க்கட்சியை தான் விளம்பரங்கள் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, மழை பெய்யும் போதே வீடியோ எடுத்து போடுறீங்க, வேணும்ட்டே பண்றீங்க. எதிர்க்கட்சி எந்த காலத்துல இதை பண்ண போறீங்க? இப்ப என்னன்னா, ஒரு கட்சியோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கவங்கள தண்ணி மழை பெஞ்சா தண்ணி நிக்கும் தாங்கிறாங்க. மழை பெஞ்சா தண்ணி நிக்கும், 4 நாள் காஞ்சா தண்ணி ஓடி போயிடும் அப்படிங்கறது எதுக்கு அரசாங்கம் அப்படின்னு நாங்க கேக்குறோம். முதல்ல என்ன பண்றாங்க இவங்களா சேர்ந்து, இல்ல சார், ட்ரெயினுக்குன்னு ஒரு கெபாசிட்டி இருக்குல்ல, அந்த நானும் கேக்குறேன். டாஸ்மாக்ல இவ்வளவுதான் வியாபாரம் பண்ண முடியும், பெர் டேக்கு ஒரு கெபாசிட்டி இருக்கு. ஆனா தீபாவளி பொங்கல் வந்தா மட்டும் 5000 கோடி 10,000 கோடி விக்கணும் உங்களால பண்ண முடியுது. அவசரமா கோடவுன் எடுக்கிறீங்க, அவசரமா வண்டி எடுக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் போடுறீங்க, டெம்பரரி ஸ்டாஃப், காலேஜ் பசங்க இருக்கும், பிடிச்சி வச்சு வியாபாரம் பண்ணி கட்டம் கட்டி உங்களால கடை எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் திறந்து விற்க முடியுது. அப்ப தீபாவளி சமயத்துல, பொங்கல் சமயத்துல டாஸ்காகோட டார்கெட் உங்களால ரீச் பண்ண முடியுது. அதிகபட்ச கூட்டம் வந்து சமாளிச்சு வியாபாரம் பண்ணிடுறீங்களா? அப்ப அதிகபட்ச மழை வரும்போது மட்டும் அவங்களால வடிக்க முடியல. நீங்க இயற்கையை சொல்லுவீங்களா? வானமே பார்த்து ஒரு நாளைக்கு 4 டிஎம்சி பெய்யு அப்படின்னு இயற்கை சொல்ல முடியாதுல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா, இந்த மழை வெள்ளம் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பண்ண வேலை என்னன்னா, இங்க 2 போட் வாங்கணும், மரம் இருக்கிற மிஷின் வச்சிருக்கோம் சொல்லி விளம்பரங்கள் பண்றாங்க. இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்காக இந்த விளம்பரங்கள் பண்றாங்க? 2 மரம் வெட்டுற மிஷின் வச்சு முழு மாவட்டம் வைக்க முடியுமா? இது டிவில விளம்பரம் எதுக்கு போடுறாங்க? மக்கள்கிட்ட பொய்யான ஒரு நம்பிக்கை உருவாக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னு மக்கள் அதை நம்புறதா இல்ல. மழைன்னு அடுத்த நிமிஷம் எல்லாம் பாலத்தை கொண்டு வண்டி நிறுத்திட்டாங்கல்ல, அந்த நிமிஷம் மக்கள் இந்த கவர்மெண்ட் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க வெட்ட வெளிச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு.